ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நம்மளோட இந்த வீடியோவில் டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் ஆர்எஃப் சிஸ்டம் வரப்போகிற அனௌன்ஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட், சரிங்களா, இது வந்து ஜென்ரல் சொல்யூஷனே நமக்கு வந்துடும். ஆல்ஃபா, பீட்டா, காமா, அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட், ஃபேஸ் கான்ஸ்டன்ட், கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் இது எல்லாமே ஃபைன் பண்ணுற மாதிரி வந்துடும். சரிங்களா, அந்த டெரிவேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட்லேருந்து நம்ம சம்ஸும் அப்படியே எதிர்பார்க்கலாம். சரிங்களா, பார்ட்ஸில் மேபி சம்ஸ் இதுலேருந்து கேட்கலாம். அவர் ஃபஸ்ட் யூனிட்லேயே நமக்கு சம்ஸ் வந்து இங்கே வர வாய்ப்பு இருக்குது, 11th கொஷின்லேயே. ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த யூனிட்டில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே எழுதிடலாம். இந்த யூனிட்டில் நமக்கு அடிக்கடி அந்த டெலிஃபோன் லைன் கேபிள் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு சம்ஸ் கேட்டிருந்தாங்க. அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட், ஃபேஸ் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி ஆஃப் த சிக்னல், டிரான்ஸ்மிஷன் லைன், யூனிஃபார்ம்லி லோடட் கேபிள், இது எல்லாமே கொஞ்சம் அந்த ஜென்ரல் சொல்யூஷன்லேயே வந்துடும். அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் நம்ம இதை ஈஸியாக வந்து போட்டுட்டு போயிடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டட் இம்பிடன்ஸு, இதில் ஒரு சம்மே மாடல் சம் நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம மேக்ஸிமம் அந்த ஜென்ரல் சொல்யூஷன் அப்படி இல்லைன்னா அதிலேருந்து நமக்கு அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் அதை வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 போயிடலாம். ஓகேங்களா, இதில் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அட் எனி பாயிண்ட். சரிங்களா, ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிஸ்பிளேஷன் லைனில் நமக்கு வோல்டேஜ் கரண்ட் அந்த ஜென்ரல் சொல்யூஷனோட கண்டினியூஷன் தான் நமக்கு ஆக்சுவலாக இங்கே. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் ஓப்பன் சர்க்யூட், ஷார்ட் சர்க்யூட். சரிங்களா, இதுவுமே வந்து நமக்கு செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான நிறைய டைம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஎஸ்டபிள்யூரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ அதனோட 2 மார்க்ஸ்லேயே வந்து நமக்கு டிஃபைன் எஸ்டபிள்யூஆர் கேட்கலாம். டயக்ராம் 1 ப்ளஸ் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் 1 மைனஸ் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் நமக்கு அதனால நீட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து ரிஃப்ளெக்ஷன் லாஸ். சரிங்களா, இதுலேருந்து நமக்கு 2 மார்க்ஸ்லேயே 6 மார்க்லேயே சம்ஸ் கேட்கலாம். ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ, ரிஃப்ளெக்ஷன் லாஸ் பார்த்துக்கோங்க. விஎஸ்டபிள்யூஆர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு யூனிட் 3, இதில் வந்து நமக்கு ஸ்மித் சார்ட், சிங்கிள் ஸ்டெப்ஸ், டபுள் ஸ்டெப்போட டெரிவேஷன் பார்த்துக்கோங்க. அதனோட ஸ்மித் சார்ட் வந்து பார்த்துக்கோங்க. இதுலேயுமே பார்ட் சிலேருந்து நமக்கு வர சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் டைமே 2 ஸ்மித் சார்ட் கேட்டிருந்தாங்க, சிங்கிள் ஸ்டெப், டபுள் ஸ்டெப்னு சொல்லி. பார்ட் சியில் ஒரு ஸ்மித் சார்ட் கேட்டிருந்தாங்க. ஸ்மித் சார்ட் நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதில் இன்னொரு டாபிக் வந்து குவார்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் டெரிவேஷன் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, குவார்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் ஸ்டெப், டபுள் ஸ்டெப், இது 3 டெரிவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ஸ்மித் சார்ட் பார்த்துக்கிட்டாவே நமக்கு மேக்ஸிமம் நம்ம இந்த யூனிட்டை வந்து முடிச்சிடலாம். நமக்கு இந்த யூனிட்லேருந்து நமக்கு கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 35 மார்க்ஸ். சரிங்களா, அவுட் ஆஃப் 180 மார்க்ஸில் 35லேருந்து 40 மார்க் வந்து நமக்கு கொஷினில் எதிர்பார்க்குறேன். ஸ்மித் சார்ட் அந்த யூனிட்டோட கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4, இதில் நமக்கு ரெக்டாங்குலர் வேவ் கைடு, சர்க்குலர் வேவ் கைடு, அந்த பிளானர் வேவ் கைட்ஸ் எல்லாமே நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. டிஇ வேவ்ஸு, டிஎம், டிஇஎம் அதனோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்லேருந்து நமக்கு சம்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அண்டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த்து, வெலாசிட்டி, கேரக்டரிஸ்டிக் வேவ் இம்பிடன்ஸ், அதனோட ஃபார்முலாஸ் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு இந்த யூனிட்லேருந்து சம்ஸுமே போட்டுக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் இந்த யூனிட்டை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டிஇவேவோட ஃபீல்ட் காம்பனன்ட், சர்க்குலர் வேவ் கைடு முன்னாடி சொன்னால் பிளானர் வேவ் கைடு, சர்க்குலர் வேவ் கைடு, அதனோட டெரிவேஷன் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. டிஇ, டிஎம் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நமக்கு எது வேணால் கேட்கலாம். சம்ஸுமே நம்ம இது பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 ஃபுல்லாக நமக்கு மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னால் அந்த டயோட்ஸு, பிஜேடி, ஆர்எஃப், எல்டிஎஃப், டிரான்சிஸ்டர், இதுதான். சரிங்களா, ஃபஸ்ட் வந்து பின் டயோடு, அதனோட அட்டென்யூஷன் கான்ஸ்டன்ட், ஃபேஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே நம்ம டெரைவ் பண்ணுற மாதிரி வரும் ஆப்ரேஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஹை எலக்ட்ரான் மொபிலிட்டி டிரான்சிஸ்டர், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஜேடி கேட்டிருக்காங்க. ஆர்எஃப் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அப்புறம் ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். சரிங்களா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4லேருந்து 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அந்த டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து மேக்ஸிமம் நமக்கு 2 மார்க்ஸ் வந்து 60% கவர் ஆகிடும். அது போக சில இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருங்க. ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.